இன்ஃபோ தமிழ் சேனல் வழங்கும் உலக அரசியல் ஆய்வு. அமெரிக்கா ஈரான் மோதல் உலக அரசியலில் பெரிய மாற்றங்களை உருவாக்கி வருகிறது. இந்த ஆய்வில் விரிவாக பார்க்கலாம். இருபத்தியோராம் நூற்றாண்டின் உலக அரசியல் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்கிறது. இன்ஃபோ தமிழ் சேனல் உலக அரசியல் ஆய்வு தலைப்பு: அமெரிக்கா ஈரான் மோதல் மற்றும் உலக அரசியல் மாற்றங்கள். 21ஆம் நூற்றாண்டின் உலக அரசியல் அமைப்பில் மத்திய கிழக்கு மிடில் ஈஸ்ட் மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலைப்பாடுகள் உலக சக்தி சமநிலையை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக உள்ளன. சமீப ஆண்டுகளில் இந்த நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட பதற்றம் உலக அரசியலில் பெரிய மாற்றங்களை உருவாக்கியுள்ளது. முதலில் அமெரிக்கா ஈரானிடம் தோற்றுவிட்டதா என்ற கேள்வி பல அரசியல் ஆய்வாளர்களிடையே விவாதமாக உள்ளது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் உலகின் மிகப்பெரிய இராணுவ மற்றும் பொருளாதார சக்தியாக இருந்தாலும் ஈரான் மீது நேரடி பெரிய அளவிலான யுத்தத்தை தொடங்காமல் இருப்பது ஒரு வகையில் அரசியல் கணக்கீடாக பார்க்கப்படுகிறது. ஈரான் அணு ஆயுத திட்டம், மத்திய கிழக்கில் உள்ள அதன் கூட்டணி அமைப்புகள் மற்றும் அதன் புவியியல் முக்கியத்துவம் காரணமாக அமெரிக்கா மிக கவனமாக செயல்படுகிறது. அதனால் அமெரிக்கா தோற்றது என்று கூறுவதற்கு பதிலாக அமெரிக்கா நேரடி மோதலை தவிர்க்கிறது என்பது பல ஆய்வாளர்களின் கருத்தாகும். அதேபோல் இஸ்ரேல் ஈரானிடம் தோற்றுவிட்டதா என்ற கேள்வியும் எழுகிறது. இஸ்ரேல் மற்றும் ஈரானிடையே நேரடி யுத்தம் மிக குறைவாக இருந்தாலும் மத்திய கிழக்கில் பல மறைமுக மோதல்கள் நடந்துள்ளன. குறிப்பாக சிரியா மற்றும் லெபனான் பகுதிகளில் ஈரானின் ஆதரவுடன் செயல்படும் ஆயுத குழுக்கள் இஸ்ரேலுக்கு சவாலாக உள்ளன. இருப்பினும் இஸ்ரேல் தனது உயர் தொழில்நுட்ப பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் கூட்டணிகளால் தனது பாதுகாப்பை உறுதிப்படுத்த முயற்சிக்கிறது. மூன்றாவது முக்கிய கேள்வி: மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்காவின் ஆதரவை விலக்கிக் கொள்ளுமா? சில நாடுகள் அமெரிக்காவுடன் இன்னும் வலுவான பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் இருக்கின்றன. ஆனால் சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் சமீபத்தில் பல்வேறு உலக சக்திகளுடன் சமநிலை அரசியலை பின்பற்ற முயற்சிக்கின்றன. இது உலக அரசியல் பலதுருவ மல்டிபோலார் அமைப்பாக மாறி வருவதை காட்டுகிறது. நான்காவது கேள்வி: ஐரோப்பிய நாடுகள் ஈரானுக்கு எதிராக யுத்தத்தில் ஈடுபடுமா? யூரோப்பிய யூனியன் நாடுகள் பொதுவாக நேரடி யுத்தத்தை தவிர்க்கும் வகையில் அரசியல் மற்றும் பொருளாதார அழுத்தங்களை பயன்படுத்தும் வழியை பின்பற்றுகின்றன. அதனால் நேரடி பெரிய யுத்தத்தில் ஐரோப்பா உடனடியாக ஈடுபடும் வாய்ப்பு குறைவாகவே பார்க்கப்படுகிறது. ஐந்தாவது கேள்வி: ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா போன்ற நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக யுத்தத்தில் சேருமா? இந்த நாடுகள் நேரடியாக யுத்தத்தில் ஈடுபடும் வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் அரசியல் ஆதரவு, பொருளாதார ஒத்துழைப்பு அல்லது இராணுவ தொழில்நுட்ப உதவி போன்ற வழிகளில் ஆதரவு வழங்கும் வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக ரஷ்யா மற்றும் சீனா அமெரிக்காவின் உலக ஆதிக்கத்தை சமநிலைப்படுத்த முயற்சிக்கின்றன. அடுத்ததாக நாட்டோ நாடுகள் எவ்வாறு செயல்படும் என்பது முக்கியமான கேள்வியாக உள்ளது. நேட்டோ பொதுவாக தனது உறுப்பினர் நாடுகள் மீது தாக்குதல் நடந்தால் மட்டுமே நேரடி இராணுவ நடவடிக்கையில் ஈடுபடும். அதனால் ஈரான் தொடர்பான மோதலில் நேட்டோ உடனடி முழுமையான யுத்தத்தில் இறங்கும் வாய்ப்பு மிகவும் குறைவாகவே உள்ளது. இதனுடன் தொடர்புடைய மற்றொரு முக்கிய நிகழ்வு ரஷ்யா உக்ரைன் வார் ஆகும். இந்த யுத்தம் ஏற்கனவே ஐரோப்பிய பாதுகாப்பு சூழ்நிலையை மாற்றியமைத்துள்ளது. மத்திய கிழக்கில் புதிய பெரிய மோதல் உருவானால் உலக சக்திகள் தங்கள் இராணுவ மற்றும் அரசியல் கவனத்தை பல திசைகளில் பகிர வேண்டிய நிலை ஏற்படலாம். இந்த சூழலில் இந்தியா எந்த நிலைப்பாட்டை எடுக்கலாம் என்பது முக்கியமான கேள்வி. இந்தியா பொதுவாக நடுநிலை வெளிநாட்டு கொள்கை, ஸ்ட்ராட்டஜிக் நியூட்ராலிட்டி அல்லது பல துருவ கூட்டணி அரசியல் என்ற அணுகுமுறையை பின்பற்றுகிறது. அதாவது இந்தியா அமெரிக்காவுடன் கூட்டுறவு வைத்திருந்தாலும் அதே சமயம் ரஷ்யா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுடனும் நல்ல உறவை பராமரிக்க முயல்கிறது. மூன்றாவது, உலகப்போர் மூடுமா என்ற கேள்வி உலகம் முழுவதும் மக்களை கவலைப்படுத்துகிறது. இருப்பினும் நவீன உலகில் பெரிய அளவிலான உலகப்போர் உருவாகும் வாய்ப்பு குறைவாக இருப்பதாக பல ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். காரணம் அணு ஆயுதங்களின் இருப்பு மற்றும் உலக பொருளாதார பரஸ்பர சார்பு ஆகும்.
ஸ்ரீலங்கா போன்ற சிறிய நாடுகளுக்கு இந்த உலக அரசியல் மாற்றங்கள் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இலங்கை பொருளாதார மற்றும் அரசியல் நிலையை நிலைப்படுத்தும் முயற்சியில் இருக்கிறது. உலக அரசியல் மாறுபாடுகளை சமநிலைப்படுத்தி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதே அதன் முக்கிய நோக்கமாக இருக்கலாம். சில அரசியல் விமர்சகர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரான் தொடர்பான அரசியல் நடவடிக்கைகளில் பல சவால்களை சந்தித்தார் என்று கூறுகின்றனர். ஆனால் சர்வதேச அரசியலில் இது முழுமையான தோல்வி என்று பார்க்கப்படுவதற்கு பதிலாக உலக சக்திகளிடையிலான நீண்டகால அரசியல் போட்டியின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது. முடிவாக உலக அரசியல் இப்போது ஒரே ஒரு சக்தி ஆதிக்கம் கொண்ட அமைப்பிலிருந்து பல சக்திகள் கொண்ட மல்டிபோலார் வேர்ல்ட் அமைப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, ஐரோப்பா, இந்தியா போன்ற நாடுகள் தங்களது தேசிய நலன்களை முன்னிறுத்தி செயல்படுகின்றன. இதனால் எதிர்கால உலகம் கூட்டணிகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு புதிய அரசியல் சமநிலையை நோக்கி நகரும்.